இடத்துல தான் ஒயின் குடிக்க போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் வெக்கேஷனில் எங்களை ஒரு இடமும் கூட்டிகிட்டு போகலன்னு இந்த பிள்ளைங்க நச்சரிச்சுட்டே இருந்ததுனால பக்கத்தில் இருந்து தாஜ்மஹால் பொருட்காட்சி போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொருட்காட்சிக்கு போய் 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த பொருட்காட்சி எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங். இந்த பொருட்காட்சி எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து காலேஜ் பக்கத்தில் அநாத மடம் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் தாங்க நடக்குது. எல்லா வருஷமும் சம்மர் வெக்கேஷனுக்கு நடக்கிறது தான். இந்த வருஷம் வந்து தாஜ்மஹால் வச்சுருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்தது. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம 4 பேர் போனோம். ஃபேமிலியாக போகும்போது நிறைய ரூபாய் கையிலேருந்து போகிறது மாதிரி இருக்கும். ஆனாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இந்த பொருட்காட்சி பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க இருக்கும். ஈவினிங் வந்து 4:30க்கு மேலே நைட்டு 10 மணி வரை இருக்கும். இப்போவும் நடந்துட்டு தாங்க இருக்குது. நீங்களும் வேணும்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக ஒன் டே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என் கூட சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் அழகாக தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்கு நாங்கள் போயிருந்தோம் போன வருஷம். அதனால இதை பார்க்கும்போது ஒரிஜினல் தாஜ்மஹாலை மாதிரி தான் இருந்தது. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. சைடில் இருந்த மொத்த வால்லே வந்து தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரி, அந்த ஆண்ட ராஜாக்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்கும்போது. மெயின் பிக்சர் இது இல்லைங்க, பிள்ளைங்களோட விளையாட்டு தான். தாஜ்மஹாலை பார்த்துட்டு அங்கே உள்ள என்ட்ரி ஆகும்போது எக்கச்சக்கமான திங்ஸும் சாதனங்கள், வாங்க வேண்டிய சாதனங்களும், அப்புறம் வந்து நிறைய விளையாட்டுகளும் இருந்தது. பிள்ளைங்களுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம கையில் இருக்க காசு வந்து தண்ணி போல் உருகி போயிடும். அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாலில் வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. 3D மாதிரி இருந்தது. அதில் ஃபோட்டோஸ் நீட்டாக சூப்பராக எடுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்தது அதெல்லாம். நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்ல நிதானமாக தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தாச்சுங்க. இனிதான் நம்ம வந்து விளையாட்டுல இருக்க இடங்களுக்கு போக போகிறோம். அங்கே தான் நிறைய நேரம் செலவாகும். WCC
பிஎஸ்சி ரோட்ல இருக்கிற நம்ம ஜியோன் இன்டர்நேஷனல் சேஃப்டி காலேஜ்ல தாங்க. இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? இவோஷ், ஐயோஷ், ஃபர்ஸ்ட் எய்ட், டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி, பிஎஸ்சி இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி, லிஃப்டிங், ஃபுட் சேஃப்டி, ஃபர்ஸ்ட் எய்ட், ஃபயர் லைட்டிங், ஹார்பர் ஷிப் ட்ரைனிங், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ட்ரைனிங், டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இதுதாங்க ஐஸ் கோலாவா. ஒன்று 25 ரூபாயா. இந்த ஐஸ் கட்டியை எடுத்து வச்சு அதில் 2 ஜூஸ் மாதிரி கலந்து கொடுக்காங்க. பிடிக்கவே இல்லை எங்களுக்கு, வெறும் ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா. क्या रेट है? 100 है सर. हाँ வேண்டாமா?
அப்போ வீட்டுக்கு வர அம்மா அப்படி குடிக்க கப்பதி ஆடுது. இதில் தான் ஒயின் குடிக்க போகிறாங்க. ப்ளூ கலர் இருக்குங்க. சி பச்சை இருக்குங்க. $180. இது இதை வச்சு சப்புனா உடஞ்சு போகும் தெரியுமா? அது உப்பு இல்லை, மசாலா கிசாலா எல்லாம் போடாது. மஞ்சள் உரைச்சதுக்கு காலு ராவகிழங்கு, மஞ்சள் உரைச்சது காலு ராவகிழங்கு. காலு ராவதுக்கு இந்த கல்ல காலு அந்த இதுல காந்தம் வேணுமா வேணுமா எப்படி ಟೊಮೆಟೊ ಜಾಸ್ತಿ ಅದಲ್ಲ ಈಗ. टूटा हुआ वही अच्छा और नहीं है, नया पीस नहीं है आपके पास? नया पीस है, बॉक्स पार्सल में आता है ना, टूट जाता है।
ओके कौन सा मोबाइल में यूज करना है? ரெண்டு பேரும் இந்த கேம் விளையாட கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த சாசர் வந்து தண்ணியில மூவ் ஆயிட்டே இருக்கு. அதுல வந்து பால் போடணும். 6 பால் வந்து 50 ரூபாய். அதுல போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அவங்க ரெண்டு பேரும் போட்டாங்க, அந்த ஒண்ணுமே வின் பண்ணல. அம்மா போங்க. மாங்காயில எத்தனை வெரைட்டி பாருங்க. அது மாங்காய், இது மாங்காய், இது மாங்காய், இது மாங்காய், மிளகா, இது மாங்காய், இது மிளகாய், இது வந்து சுண்டக்காய், இது வந்து மிளகாய், சிக்கன், மிளகாய், இது வடு மாங்காய், இது மாங்காய். அப்ப மாங்காயில எத்தனை வெரைட்டி? அது சிக்கன். இது என்னது? சிக்கன். இது இது நெல்லிக்காயா? இதெல்லாம் பாக்கெட் எவ்வளவு? எல்லா பாக்கெட்டும் 20. எந்த முட்டாய் எடுத்தாலும் பாக்கெட். 90s கிட்ஸ் முட்டாயெல்லாம் பாக்கெட் 20 ரூபாய் வச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம சின்னதுல சாப்பிட்ட நிறைய முட்டாய் அங்கே இருந்தது. சத்தி இது வேணும் எடுங்க. இது இந்த ஸ்டார் பாக்கெட் எடுக்குதியா? சத்தி இந்த ஸ்டார் பாக்கெட் எடுக்குதியா? வேணுமா? 4 ஒரு பாக்கெட். செட்டிங்க மாத்தல சவுண்ட். lifting, food safety, first aid, fire.
என்ன விளையாட்டில் யார் எதுன்னு 2 பேரும் எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் எந்த விளையாட்டுலையுமே வரலன்னு சொன்னேன். நான் போகாதனால அவங்க அப்பாவும் வரல. சரி 2 பேரும் ஜெயின் வீலில் இதுவரை யார்கிட்டல ஜெயின் வீலில் போகிறேன்னு சொன்னாங்க. ஜெயின் வீலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய், அப்படி 2 பேருக்கு 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து விட்டுருக்கு. அந்த இதில் வந்து யாருமே இல்லை, இவங்க 2 பேரையும் வச்சு தான் அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு 10-20 ரவுண்ட் போல் கறக்குனாங்க. அவங்களுக்கு எந்த பயமுமே இல்லை, ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. செஃப்டியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதிச்ச வெறியில் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய விளையாட்டில் போகணும்னு சொன்னாங்க. நாங்கள் போகும் நேரம் வந்து ஆட்கள் நிறையா கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. டைம் வேறு ஆகிடுச்சு, அதனால் வந்து நிறைய விளையாட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி அது இது சொல்லி எடுத்து அவங்கள சமாளித்து எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு இடத்துல 4 பேர் இருக்கலாம், அழகா நீங்களா வந்துருக்கலாம். நீங்கள் வந்திருக்கலாம்ல. நம்மள ஐஸ் தான் ஐஸ் ஐஸ். பார்த்தேன். இது ஸ்டால் பக்கம் போய் நாங்கள் எதுவும் சாப்பிடலைங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிற அந்த டிக்கெட்டை வந்து பரிசு கூப்பன் பெட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளாலே பேர் எழுதி போட்டால் ஏதோ குலுக்கல் முறையில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, தெரியாது. நாங்களும் எங்களுக்கு கிடைச்ச எல்லா டிக்கெட்லேயும் அந்த பேர் எழுதி அதுக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.